பிரபல ஹாலிவுட் நடிகர் ராபின் வில்லியம்ஸ் மரணம். ஹாலிவுடோட பிரபல நடிகர் ராபின் வில்லியம்ஸ் காலமானாரு. அவருக்கு வயசு 63. வீட்டுல சுய நினைவில்லாம இருந்த அவரு தற்கொலை செஞ்சுக்கிட்டதா சொல்லப்படுது. டிவி நிகழ்ச்சிகளை நடிச்சு பிரபலமானவர் ராபின் வில்லியம்ஸ். அமெரிக்காவை சேர்ந்தவரான இவரு கேன் ஐ டூ இட் டில் ஐ நீட் கிளாஸஸ் என்ற படத்தின் மூலமா சினிமாவில் நடிக்க தொடங்கினாரு. தொடர்ந்து வேர்ல்ட் அக்கார்டிங் டு காஃப், குட் மார்னிங் வியட்நாம், டெட் போயட் சொசைட்டி, தி ஃபிஷர் கிங், ஜுமான்ஜி, நைட் அட் தி மியூசியம், ஹாப்பி பீட் உள்ளிட்ட ஏராளமான படங்கள்ல நடிச்சு பிரபலமானார். நடிகரா மட்டும் இல்லாம டப்பிங் ஆர்டிஸ்ட் மற்றும் சிறந்த ஸ்டண்ட் ஆஃப் காமெடியனாகவும் திகழ்ந்தவர். ராபின் வில்லியம்ஸ் அமெரிக்காவோட கலிபோர்னியாவோட மேரியன் கண்ட்ரியில வசிச்சுட்டு வந்தாரு. தன்னோட வீட்டில் சுயநினைவில்லாம ஆகஸ்ட் 11 காணப்பட்டிருக்காரு. இதை அடுத்து அவரை பரிசோதிச்ச டாக்டர்கள் அவர் இறந்துட்டதா தெரிவிச்சாங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி ராபின் அதிக மன உளைச்சல்ல இருந்ததாகவும் அவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் சொல்லப்படுது. சிறந்த நடிகருக்காக 3 முறை ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டவர். குட்வில் ஹண்டிங்ன்ற படத்துக்காக சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான ஆஸ்கர் விருது வாங்கியிருக்காரு. இவை தவிர எமி விருதுகள், கோல்டன் குளோப் உள்ளிட்ட ஏராளமான சர்வதேச விருதுகளை வாங்கியிருக்காரு. ராபின் வில்லியம்ஸோட மறைவையொட்டி ஏராளமான ஹாலிவுட் பிரபலங்கள் தங்களோட இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க.